இந்த வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்ததில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா செஞ்சிருக்காங்க. ஆனால் இதற்கு முன்னால் சீராய்வு செய்யப்பட்ட போது 2002 6 மாதம் அதற்கு அவகாசம் தரப்பட்டது. இன்னைக்கு செய்கிறாங்க இல்லையா, 1 மாசத்துல ஃபார்மை கொடுக்கணும், 10 நாளில் ஃபார்மை திருப்பி வாங்கணும், பட்டியலிருந்து வெளியேற்றப்பட்டால் திருப்பி உங்கள் பேரை அவங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்வதற்கு பல பிரச்சனைகள் என்ற நிலையெல்லாம் இல்லை. தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறுகிறது. இத்தனை மாதம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப கடைசி நேரத்தில் வந்து இந்த SIR கொண்டு வருகிறார்கள். இது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஆனால் உண்மையிலேயே பிஜேபி உடைய கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் ரிவிஷன். எக்ஸ்க்ளூஷன்னா பேரை எடுத்துறது, பட்டியலில் பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் இது. யார் யாரோட பேரெல்லாம் எடுக்கிறாங்க? பீகாரில் எடுத்திருக்காங்க, ஹரியானாவில் எடுத்திருக்காங்க, மகாராஷ்டிராவில் எடுத்திருக்காங்க. யாருடைய பேரெல்லாம்? யாரெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பேரை எடுக்கணும். இதில் மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கு. சில நாடுகளில், சிங்கப்பூர் போல சில நாடுகளில் 3 முறை நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கலைன்னா, சரியான காரணம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்கக்கூடிய உரிமை கிடையாது. இப்போ இந்த வாக்காளர் பட்டியலேருந்து உங்கள் பேரை எடுத்துட்டு நாளைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, நம்ம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்கா, அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், வாக்குரிமை நம்முடைய அரசியல் சாசனத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. அந்த உரிமை பேர், உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னா அந்த உரிமை எப்படி கிடைக்கும்? அந்த உரிமை இல்லாமல் போய் நாளைக்கு நீங்கள் தேர்தலில் ஓட்டே போட முடியாது. உங்களுக்கு வாக்காளர் அட்டையே கிடையாது. நீ எப்படி இந்தியாவுடைய குடிமகன் குடிமகள் என்று சொல்லிக் கொள்கிறாய் என்று சொன்னால் நாளைக்கு ரேஷன் கார்டு வாங்க முடியுமா? பாஸ்போர்ட் வாங்க முடியுமா? படிக்க முடியுமா? பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியுமா? அது மட்டும் இல்லை, வாக்காளர் பட்டியலிருந்து லட்சக்கணக்கானவர்களுடைய பேரை நீக்கிட்டு, கோடிக்கணக்கானவர்களோட பேரை நீக்கிட்டு, பீகாரில் மட்டும் பேசியவர்கள் சொன்னார்கள் 68 லட்சம் பேர் இஸ்லாமியர்கள், தலித் மக்கள், பெண்கள், இவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது என்று. 68 லட்சம் பேருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு யாரும் ஓட்டு போடுறதுக்கே தயாராக இல்லை, பிஜேபிக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்கே பல பேருடைய லட்சக்கணக்கானவர்களோட பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு டீலிமிட்டேஷன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரோ, தமிழ்நாட்டில் இத்தனை வாக்காளர்கள் தான் இருக்காங்க, இப்போ குறைஞ்சு போச்சு, அதனால எதுக்கு உங்களுக்கு 39 தொகுதி என்று தொகுதியை குறைச்சோன்னா என்ன செய்வோம்?